ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 திருநாமங்கள் மகாவிஷ்ணுவுக்கு பாடப்பட்டாலும் கூட நாராயணா என்னும் சொல் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு செய்தி. ஏன் என்று கேட்டால், மற்ற மந்திரங்கள் எல்லாம், மற்ற சொற்கள் எல்லாம் நாராயணனை விழிக்கக்கூடிய அன்பான மந்திரங்களாக, சொற்பெயர்களாக இருக்கின்றன. நாராயணா என்பது மந்திரத்திற்கு இணையானது. அதுவும் அது குஹ்ய மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. குஹ்ய என்றால் ரகசியம். குருவின் மூலமாக நாம் உபதேசம் பெறக்கூடிய மந்திரம்தான் நாராயணா மந்திரம். ஆனாலும் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வாராதியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த குஹ்ய மந்திரத்தை ரகசியமாக சொல்லக்கூடிய, குரு மூலமாக உபதேசிக்கக்கூடிய மந்திரமாக இருந்தாலும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திருப்பாசுரத்திலேயே நாராயணா என்னும் மந்திரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். என்றால் அந்த நாராயணா என்ற மந்திரத்தினுடைய உயர்வு, நம்ம அதிகமான ஒரு மதிப்புடைய ஒரு காசாக பொருள் இருந்தால், பணம் இருந்தால் அதை ரொம்ப வேக வேகமாக அதிகமாக செலவு பண்ணுவோமா? மாட்டோம் இல்லையா? பார்த்து பார்த்து பொக்கிஷமாக வைத்துக் கொள்வோம் அல்லவா? அப்பேற்பட்ட திருநாமம் இந்த நாராயணா என்னும் மந்திரம். இந்த நாராயணனை அழைத்தால் நலங்கள் எல்லாம் அவனே நமக்கு அருளுவான் என்று அருளி செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார்.